சொந்தங்களே, எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எல்லை சாமிகளான தமிழக காவல்துறையை சார்ந்த சகோதர சகோதரிகளே, திரளாக திரண்டிருக்கும் என் தொப்புள் கொடு உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறோம். காஷ்மீர் நம்முடைய பகுதி, அதனால் நிச்சயமாக அதை மீட்டெடுப்போம் என்று சொன்னோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில ஆர்டிகல் 370 நீக்கி இன்றைக்கு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரே தேசிய கொடி, அது பாரதத்தின் மூவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது வாக்குறுதி என்ன? 2000 ஆண்டு கால வழிபாட்டு தலமான ராம ஜென்ம பூமி, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் 1500 ஆண்டு கால இந்துக்களின் வழிபாட்டு பூமியை, அந்த தலத்தை இடித்துவிட்டு எங்கோ இருந்து வந்த முகலாய மன்னன் பாபர் மசூதி என்று ஒன்றை கட்டி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினான். அது 400 ஆண்டு கால பிரிவை தொடர்ந்து இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அதே இடத்தில் ராம ஜென்ம பூமி, அங்கு ராமருடைய கோவிலை அமைத்து பிராண பிரதிஷ்டை பெருவிழாவில் பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் 100 கோடி இந்துக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி இருப்பதோடு இந்த தேசத்தில் வாழக்கூடிய 20 கோடி இஸ்லாமியர்களுக்கு அதே உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி நகரில் 5 ஏக்கர் நிலத்தில் அங்கு மசூதி கட்டுவதற்கான ஒரு இடத்தை அளித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். சீன ராணுவத்தினர் எல்லை தாண்டி உள்ளே நுழைந்தார்கள். நம்முடைய ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு 17 ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை நீர்த்து 50 சீன ராணுவத்தினரை கொன்று என் தேசத்தின் ஓடுபிடி மண்ணை இனி சீன தேசத்திற்கு தரமாட்டோம் என்று சொன்ன ஆன்மீக தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் தன்னுடைய தீபாவளி கொண்டாட்டத்தை நாம எல்லாம் பிள்ளை குட்டியோடு கொண்டாடும் பொழுது அவர் எல்லையில் இருக்கிற ராணுவத்தினோடு நம்முடைய பிரதமர் கொண்டாடுறார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஊழல்வாதிகளை களை எடுப்போம் சொன்னோம். அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல செந்தில் பாலாஜி என்ற ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். அவரும் பெயில் போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா நீதிமன்றம் ரத்து செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்? அவ்வளவு பெரிய மோசடி கும்பல் திமுக, அவரே கும்பல். அதுக்கு பிறகு செம்மன் திருட்டில் ஈடுபட்ட பொன்முடி கைது செய்யப்படுகிறார். அவருடைய அமைச்சர் பதவி பறிபோகிறது. பிறகு கதறி அழுது, ஐயா என் வயசு 73, என் பொண்டாட்டி வயசு 70, நீங்க பாட்டுக்கு ஜெயில 3 வருஷம் போட்டாங்க தாங்க மாட்டோம் கதறி அழுகும் பொழுது, இப்போதைக்கு உங்களுடைய தீர்ப்பு தான் என்று சொல்லி அமைச்சர் பதவி ஒற்றை நாளில் காணாமல் போனது. அதே மாதிரி கீத்யா ஜீவன் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் பட்டியலில் இருக்காங்க. இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரதத்தின் பிரதமராக செங்கோட்டையில் அறிவித்த பிறகு 8 அமைச்சர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் புழல் சிறையிலே கம்பி எம்புவார்கள் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம். ஊழல்வாதிகளை ஒழிப்போம். ஆனா திமுக என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு? தாய்மார்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. கொடுத்தாங்களாமா? கொடுக்கல, ஏமாத்தினாங்க. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சிருவோம். குறைச்சார் ஐயா 100 ரூபாய் குறைக்கல ஸ்டாலின் ஐயா, இப்ப 500 ரூபாய் குறைக்கிறார். எவ்வளவு பெரிய பிரார்த்தனை பாருங்க. அதுக்கு பிறகு ஏழை தொழிலாளிகளுக்கு 4 ரூபாய் டீசல்ல குறைப்பாரு, 1 ரூபாய் கூட குறைக்கல. சாராய கடையை முதல் கையெழுத்துல நீக்குவோம் சொன்னாரு. 10வது ஸ்டாலின் ஐயாவுடைய சகோதரி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள், நான் ஒரு பெண், எனக்கு கொதிப்பாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் நிறைய விதைகள் இருக்கிறாங்க, சாராயத்தை குடிச்சு ஆண்கள் இறந்து போயிடுறாங்க,
இனிமேல் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லிவிட்டு நீங்க சாராய ஃபேக்டரி நடத்துங்களோட கைகுலுக்கிக் கொண்டு டாஸ்மாக் வருமானத்தில் 45,000 கோடி வருமானம் ஈட்டுகிறார்கள் என்றால் பெண்களின் தாலிகளை அறுக்கிற இந்த திமுக ஆட்சிக்கா தாய்மார்கள் வாக்களிக்க போகிறார்கள்? திமுக ஒரு நம்பிக்கை இருக்குங்க, எப்படியாவது நாங்க ஜெயிச்சிருவோம். ஏன் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், எலும்பு துண்டு. அவன் என்ன நினைச்சிருக்கிறான், உங்களுக்கு வேலை 1000 ரூபாய், ஒரு ஆளுக்கு வேலை 1000 ரூபாய், ஒரு சாராய பாட்டு பத்தாயிரத்துக்கு. இன்னும் தோக்குற பயம் வந்துச்சு, கொஞ்சம் மூக்கத்து கொடுப்பாங்க. இன்னும் தோக்குற பயம் தான் ஒரு 25 கிலோ அரிசி மட்டும் கொடுப்பாங்க. அப்ப எப்படியாவது உங்களை விலைக்கு பேச வேண்டும் என்று திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்க சொல்றோங்க, தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள், நாங்கள் பணம் தரமாட்டோம், உங்களுக்கு பரிசு பொருள் தரமாட்டோம், உங்களுக்கு மூக்குத்தி தரமாட்டோம். ஆனால் பால் கனகராஜ் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த பகுதி ஒரு வளமுள்ள பகுதியாக, மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய பகுதியாக, சுகாதாரம் உள்ள பகுதியாக, நல்ல குடிநீர் கிடைக்கக்கூடிய பகுதியாக, கழிவு நீர் தேங்காத பகுதியாக, மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படாத பகுதியாக, உங்களின் தோழனாக, உங்களின் சகோதரனாக எங்களுடைய பாராளுமன்றத்தின் வேட்பாளர் ஆர்சி பால் கனகராஜ் நிற்பார். நீங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டு உரைக்கு நிறைவு செய்கின்றேன். எல்லா போலும் ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.